மக்ருவா இருக்குது இதோடைய எச்சிலல்லா என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸ்ல சொல்றாங்க. அதை வச்சுக்கிட்டு இங்க சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் நம்ம ஆதாரத்தோட தான் பேசுறோம், அப்படிதான் பேசணும். இப்ப பாருங்க, ஒரு ஹதீஸ் வருது. இன்ஷால்லா அந்த ஹதீஸ போட்டோ எடுத்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வைக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது மேல பாருங்க, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி, இமாம் அஹ்மத், சுஃபியான் சௌரி, இமாம் அவுசாயி, இமாம் அபு யூசுப், இவங்க இந்த உலமா பெருந்தகைகள் என்ன சொல்றாங்கன்னா, பில்லி கா ஜூட்டா பாக் ஹே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூனையுடைய எச்சில் வந்து சுத்தம் தான் அப்படின்றாங்க. அதுக்கு ஆதாரமா பாருங்க, அன் அன் அம்ரத அன் ஆயிஷத்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, குந்து அத்தவஸ்ஸவு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குந்து நானும், அன வ ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் அவர்களும், அத்தவஸ்ஸவு என்ன செய்வோம், வுது செய்வோம், மின் இனாயின் ஒரு பாத்திரத்துல, ஒரே பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நானும் செய்வேன் வுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்வாங்க. கத் அஸாப மின்ஹுல் ஹில், பாருங்க, கத் அஸாப மின்ஹுல் ஹிர்ரு, ஹிர்ரு அதாவது பூனை, மின்ஹு அந்த தண்ணீர்ல வந்து போகும், வாய் வைக்கும். அஸாப யுஸிபுனா பவுன்சுனா, வாய் வைக்கும், வாய் வச்சு குடிச்சிருக்கும். கப்ல ஜாலிக்க, எப்போ, நாங்க ரெண்டு பேரும் ஒது செய்யறதுக்கு முன்னாடி, கப்ல ஜாலிக்கனா அதற்கு முன்னாடின்னு அர்த்தம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யறதுக்கு முன்னாடி இது வாய் வச்சிருச்சுன்னா, இப்போ நபி அவர்கள் அதனை பார்த்த பிறகும் ஒது செஞ்சிருக்காங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒது செஞ்சிருக்காங்கன்னா, அப்போ இது மக்ரூ இல்லை என்பது இவங்களுடைய ஆதாரம். இப்போ மேல பாருங்க, யார் யார் சொல்றாங்க, ஷாஃபி, மாலிகி, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மதீனாவுல பிறந்து மதீனாவுலயே ரவுதா ஷரீஃபுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க. நீங்களாம் ஹஜ் உம்ரா போனா பார்த்திருப்பீங்க, இல்ல போகலன்னு சொன்னா இனிமே இன்ஷால்லா போற நியத்துல இருங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க ரவுதா ஷரீஃப். நமக்கு ஒரு தடவை நசீபாச்சு, ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். நபி அவர்களுடைய ரவுசா ஷரீஃப்க்கு பக்கத்துல தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய பாட சாலை, தரஸ்கா. 4 பிரபல்யமான இமாம்கள்ல இவங்க இரண்டாவது, பிறப்பில் இரண்டாவது. அபு ஹனீஃபா அவங்க முன்னாடி பிறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் மாலிக் ரஹிமஹுல்லா. சரி, மதீனாவிலேயே பிறந்து மதீனாவிலே இருந்து மதீனாவிலேயே இருந்தாங்க. ரசூல்லா ரவுதா பக்கத்திலேயே தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அவங்க ஒரு யோசிச்சு பாருங்க, நபியுடைய ஹதீஸ
நடத்துவாங்க. ரவுசா பக்கத்துலதான் சாதாரண ஆளுங்களுக்கு அவ்வளவு பெரிய தோஃபீக் கிடைக்காது. சரி, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மத் ஷாஃபியுடைய மாணவர். சுஃபியான சௌரி, இமாம் ஔசாயி, இமாம் அபு யூசுப் அபு ஹனீஃபாவுடைய மாணவர். இவங்க சொல்றாங்க மக்ரு இல்ல இந்த ஹதீஸுடைய அடிப்படையில. சரி, நம்ம பாடத்துக்கு போனா டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பட்ட டவுட் தெரிஞ்சா சொல்ல போறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். இப்போ இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லா, அபு ஹனீஃபாவுடைய இன்னொரு மாணவர், அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க மேல சொன்னதுதான் சொல்றாங்க, மக்ரூதான். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு ஹதீஸ் வந்திருக்குது, அல் ஹிர்ரத்து சபூன். இங்க பாருங்க, அந்த ஹதீஸ் நான் அவருடைய வேற ஹதீஸ் இது, நான் போட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பாருங்க. அல் ஹிர்ரத்து சபூன். ஹிர்ரா என்பது பூனை என்பது, சபூன் இது தரிந்தா. சபூன்னா என்ன? தரிந்தான்னு சொல்லுவாங்க, கொத்தி சாப்பிடுறது. அப்போ அதனால இது மக்ரூன்றாங்க. இதோடைய எச்சில் மக்ரூ. அப்போ மேலே சொன்னது என்ன? அந்த ஹதீஸுடைய அடிப்படையில இது ஜாயிஸ் இல்லை என்ற விஷயத்துல சொல்லப்பட்ட விஷயம் இல்லை, கூடும். நல்லா பார்த்துங்க. மேல ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம், அந்த ஹதீஸ்ல ஒது செஞ்சாங்க வருது. அப்போ தப்பாவா இருக்கிறதா? தப்பா கிடையாது. இங்க மக்ரூ தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒது ஆகாதுன்னு சொல்லல, ஒது ஆகும். ஆனா அதை விட நல்ல தண்ணி இருக்கும் பட்சத்துல அந்த தண்ணி பயன்படுத்தாம இருக்கிறதுனா உண்மையான நன்மைக்குரிய விஷயம். ஏன்னா ரசூலுல்லாவே அல் ஹிர்ரத்து சபூன்னு சொல்லியும் இருக்காங்க. ஒருவேளை அந்த நேரத்துல அந்த தண்ணீரை தவிர வேற தண்ணி அந்த காலத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல தண்ணீர்லாம் பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தெரியும். டேப் கிடையாது அந்த காலத்துல, மோட்ரு கிடையாது, போர் கிடையாது, டேங்க் கிடையாது. அதாவது வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரத்துல வச்சிருப்பாங்க தண்ணி, அவ்வளவுதான். அதனால வேற தண்ணீர் இல்லாம இருந்திருக்கலாம். அப்போ இது ஒரு மக்குருவான ஒரு இதுதானே, இதுலயே ஒரு செஞ்சுக்கலாம், நாயகம் செஞ்சிருக்கலாம் என்ற கருத்துக்களை சில உலமாக்கள் சொல்லலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரும் இருக்குது, வேற தண்ணீரும் இருக்குதுன்னா எச்சில் பூனை எச்சில் இல்லாத தண்ணீரை பயன்படுத்துறது தான் சரியான ஒரு தீர்வா இருக்குன்னு ஒக்கஹாக்கள் சொல்றாங்க. டவுட் இருக்குதா? இல்ல என்ன உஸ்மான் பயமா இருக்க கேள்வி கேட்கறதுக்கு? மறுபடியும் அப்படியே போயிடுவான். அப்படி இல்ல உஸ்மான், வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கா, வயசாயிருச்சு இல்ல, ஒண்ணு மாதிரி நான் வாழைதான் இல்லையா, அதனால ஃபுல்லா பசங்களை போய் விடுறது நமக்கு இப்படி சொல்லி கொடுக்க கூடாது என்ற எண்ணமும் இல்ல. அந்த எனக்கு
என்னன்னா கட்டாயம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஸ் மாதிரி ஆயிடுது. பாடம் சொல்லலையேன்னு ஆஹ் அது அந்த அந்த கவலை இல்லாத போற அளவுக்கு நம்ம போற மாதிரி பாத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நான் நான் எப்படி சில வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறேனோ அதே மாதிரி ஓதுற மாணவர்களும் மாணவிகளும் அப்படிதான் இருக்காங்க. எந்த பாடமா இருந்தாலும் நேரடியா நடத்தக்கூடிய பாடத்துடைய அருமை வேறதான். நார்மலா வாட்ஸ்அப்லயோ மற்ற விஷயமோ எடுக்கிற பழமும் வேறதுதான். அதனால எந்த தயக்கமும் வேணாம். சில விஷயங்கள் நமக்கு என்னன்னா நமக்கு டைம் கொடுக்க முடியலையேன்னு சொல்லும் பொழுது பதில் சொல்ல முடியாத போயிடுது. அதனாலேயே என்னடா சொல்லலாம், ஏன்னா வாக்குறுதி செஞ்சு செஞ்சு அதை மாற்றி செய்யும் பொழுது நம்ம அந்த கேரக்டர் இல்லையா ஒரு மாதிரியா இருக்குது. அதனால டவுட் கேட்கறதுலயோ மற்ற விஷயங்களிலோ நீங்க தயங்க வேணாம். உங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்துல தயக்கம் யாருக்குமே இருக்குதுன்னா நீங்க வாய்ஸ்ல அனுப்புங்க. நான் அது சரியான கேள்வியா இருந்துச்சுன்னா எனக்கு பதில் தெரிஞ்சா நான் சொல்றேன். எந்த கேள்விக்கான இதுவும் நமக்கு இங்க நம்ம இது தாலீம் அண்ட் தாலும் கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் தான். எல்லாருமே மாணவர்கள் தான் இங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாம இருக்கிறது பெரிய பாவமாகும். இப்ப பாருங்க, இந்த விஷயத்துல டவுட் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி மேல ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா, அதாவது பூனை தண்ணி குடிச்சிரும், அதுக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒது செய்வாங்க, அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்வாங்கன்னு. அதுக்கான பதில இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த தண்ணியும் கூடும் என்பதை காமிப்பதற்காக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு பதில் சொன்னேன். உங்களுக்கு ரெண்டு தண்ணி இருக்குது. ஒரு தண்ணி பூனை குடிச்ச தண்ணி, இன்னொரு தண்ணி பூனை குடிக்காத தண்ணி. எது பெட்டரான தண்ணினா பூனை குடிக்காத தண்ணி தான் பெட்டரான தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. பூனை மாதிரி சில ஜீவராசிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமா ஹிய மின தவாஃபீன அலைக்கும் அவி தவாஃபாத்தி அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எது இந்த கோழி, பூனை, அதே மாதிரி பல்லி, எலி, பாம்பு, தேளு. ஆனா அதெல்லாம் வாய் வச்சுச்சுன்னா அதுடைய விஷம் கூட இருக்கலாம். அதனால அது பார்த்துக்கணும். நம்ம சரியத் ரீதியான சட்டம் தான் இங்க சொல்றாங்களே தவிர நம்ம சரி இதுல விஷம் இருக்காது நினைச்சுன்னா நம்ம பயன்படுத்திடக்கூடாது. இன்னொரு ஹதீஸும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல சொல்லிடுறேன், இருங்க காமிச்சிடுறேன். இந்த ஹதீஸ் பாருங்க, இன்னமா ஹிய மின தவாஃபீன். மேல பாடத்துல சொல்லப்பட்ட பூனை, கோழி, பாம்பு, பல்லி, எலி இவைகள் எல்லாம் இன்னமா நிச்சயமாக ஹிய இவைகள் எல்லாம் தவாஃபீன அழைக்கும் உங்களுக்கு சுத்தி வரக்கூடியவை. தவாஃபீன்னா சுத்தி வரக்கூடியவை. பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், இல்ல வளர்க்குறவங்க நீங்க பார்த்தா தெரியும். அவன் மேல உட்காரும், தலைமையில நிற்கும், தொழுது குண்டாக நிற்கும். அவன் சுத்தி சுத்தி வர்றது அது பூனெல்லாம். அது தவாஃபாத்தி. இப்போ
இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இத திரும்ப திரும்ப இந்த பூனை மாதிரி ஜீவராசிகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும். பூனை வளர்க்குற வீட்டுல போய் பாத்தீங்கன்னா, நமக்கு பூனையை பார்த்தா கூட பயம்தான். நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். என்ன ஆச்சு நம்ம வீட்டை சாப்பிட முடியலையே, பூனை வச்சுட்டு உயிரை வாங்குறீங்க. அதான் கேபி கரங்காணி அது அப்படின்பாங்க. அது கேபி கரங்காணிக்கு அதெல்லாம் தெரியாது, அவங்க பார்த்த ஒரு மாதிரியா இருக்கும். அதனால வந்து அந்த பூனையை விட்டு விலகி இருக்க முடியாது அவங்களால. அப்போ பொருட்கள் அது வாய் வைக்கும். இப்போ இந்த முற்றிலும் அது ஹராமுன்னு சொன்னா, இப்போ சமைச்சு வச்சிருக்காங்க, வாய் வச்சிருச்சு, குப்பையில தான் போடணும். இந்த சிரமம் பெரிய சிரமமாயிரும். அதனாலேயே இது மக்ரூதான், நீங்க பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அடிப்படையில மேல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அடுத்தது இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் போகலாம். கொஞ்சம் ஒரு ஆயத்தோட போய்க்கலாம் இன்ஷால்லாஹ். ஒரு ஆயத் போலாமா? जी हजरत। அதாவது ஆயத்து பாருங்க, 29வது ஆயத்து தானே? जी 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 हजरत। ஒரு நிமிஷம், எங்கம்மா வரல, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இத? சனா, என்ன இது? இப்போ இப்போ நடத்துற இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நடத்துறதுக்கு கேள்வி இருக்குது. கேள்வி 3 பெட்டி கேள்வி இருக்குது. பெரிய பெறம்பெடுக்க போற 3 பேரும் வெளியே தங்க, யாருக்கு சரியா சொல்றதுன்னா வீட்டுக்குள்ள தூங்கணும், இல்லன்னா நின்று படிக்கணும் வெளியே, கேட்டுக்கு வெளியே. 23வது ஆயத்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 29வது ஆயத்து, وَمَنْ يَقُلْ مِنْهُمْ إِنِّي إِلَٰهٌ مِنْ دُونِهِ وَمَنْ يَقُلْ مِنْهُمْ إِنِّي إِلَٰهٌ مِنْ دُونِهِ فَذَلِكَ نَجْزِيهِ جَهَنَّمَ كَذَلِكَ نَجْزِي الظَّالِمِينَ. இதான் ஆயத்து. இந்த ஆயத்தை பாருங்க. இந்த ஆயத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாவை தவிர்த்து வேறொரு கடவுளை நீங்கள் இறைவராக சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான பிரதிபலனை அடைந்து கொள்வீர்கள். அப்படி சொல்லக்கூடியவங்க அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்களுக்கு தக்க பதிலடி அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்றான். முதல்ல பாருங்க, ஒமை யகுல், இன்னும் எவர் ஒருவர், தர்ஜுமா பார்த்து இந்த ஆயத்து, அப்புறம் தஃப்சீருக்கு போகலாம். ஒமை யகுல், இன்னும் எவர், யகுல் சொல்வாரோ கூறுவாரோ, மின்ஹும், மின்ஹும்னா கடவுள்கள் இருந்து அப்படின்னு அர்த்தம். அல்லது இல்ல, மின்ஹும்னா அந்த மக்களில் இருந்து, மக்கள்ல யாரெல்லாம் சொல்வாங்களோ என்னன்னு, இன்னி இலாஹுன், நானும் நிச்சயமாக இறைவனாக இருக்கின்றேன். இது 2 பேருக்கும் பொருந்தும். ஒண்ணு மக்கள்ல யாராவது சொன்னாலும் சரி, இல்ல
கடவுள் உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா சினிமாலாம் பேசுவாங்க. யார் காப்பாத்துவா, அல்லாவா, ஜீசஸா, இயேசுவா, இவங்களா அவங்களான்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லாமே கடவுள், ஜீசஸ் கடவுள், நௌசுபில்லா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது பெரிய தவறான கருத்து. புரிஞ்சுக்கணும். உலகத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா அத்தா தான் இருப்பாங்க, ரெண்டு அம்மா அத்தா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது அம்மா வேணா சின்ன அம்மா பெரியம்மா அப்படி இருப்பாங்களே தவிர, ஆனா பெற்றெடுத்த தாய் ஒண்ணுதான். அந்த தாய்க்கு அந்த குழந்தையை கொடுத்த கணவர் ஒருத்தர் தான் இருப்பாரு. அந்த அடிப்படையில இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்பு ஒருத்தன்தான்றதுக்கு பல அடையாளங்களை, அத்தாட்சிகளை எல்லாம் ஒருத்தர குவித்து வைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லாருமே இதேதான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற கருத்தே கிடையாது. தொழுகையில முன்ன பின்ன இருந்திருக்குது. முந்திய உம்மத்துக்கு வேற மாதிரி தொழுகை இருந்திருக்குது. முந்திய உம்மத்துக்கு நோன்பு வேற மாதிரி இருந்திருக்குது. முந்திய உம்மத்துக்கு ஹஜ்ஜு வேற மாதிரி இருந்திருக்குது. இதெல்லாம் அமல்கள்ல முன்ன பின்ன இருந்திருக்கலாம். முந்திய உம்மத்திற்கு ரமலானுடைய நோன்பே கடமை இல்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரப்பு ஒருவன் என்ற விஷயத்துல, அந்த ரப்பு அல்லாஹ் என்ற விஷயத்துல எந்த உம்மத்திற்கும் கருத்து வேறுபாடு இல்லை. பாவா ஆதம்ல இருந்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் अल्लाह एक है, अल्लाह एक है, अल्लाह एक है, वही हमें पैदा किया है. இதுதான் உண்மை. இங்க பாருங்க, ஆயத்தை பாருங்க. ஒமை யகுல், எவர் ஒருவன் சொல்வானோ, மின்ஹும் அவர்களிலிருந்து, இன்னி நிச்சயமாக நான், அதாவது இறைவன், இன்னி இலாஹுன் நான் இறைவனாக இருக்கின்றேன், மின் தூனிஹினா அந்த அல்லாஹ் இல்லாமல், ஃபஸாலிக அத்தகையவருக்கு, நஜ்ஸீஹி நாங்கள் கூலி கொடுப்போம், கூலி அளிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். தக்க கூலி கொடுப்போம். ஜஹன்னம நரகத்தை, கஸாலிக இவ்வாறே, நஜ்ஸி ஸாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு நாம் கூலி அளிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். தஃப்சீர்லயும் பாருங்க, தஃப்சீர்ல பார்த்துட்டு ஏதாவது பொருள்னா கேளுங்க. ஒமை யகுல் மின்ஹும், வாவ்னா இன்னும், மன் எவன் ஒருவன், யகுல் சொல்வானோ, மின்ஹும் அவர்களிலிருந்து, இன்னி இலாஹும் மின் தூனிஹி, மின் தூனிஹினா பாருங்க, ஐ அல்லாஹின்னு இருக்குது, அல்லாவை தவிர்த்து. எவன் ஒருவன் அல்லாவை தவிர்த்து நானே அல்லான்னு சொல்றானோ, அல்லது சில சிலைகளை சொல்ல வைக்கிறாங்களோ, இல்ல சில நபிமார்களை சொல்ல வைக்கிறாங்களோ, எப்படியாக இருந்த பாருங்க, ஐ கைரிஹின்னு போட்டிருக்கு பாருங்க. மின் தூனிஹீனா அந்த ஹி என்ற ஜமீர் அல்லாவை குறிக்குது. மின் தூனிஹி மின் கைரிஹீனா அல்லாஹ்க்கு சிவா, அல்லாவை தவிர. அப்படி அதாவது மின்ஹும் அவர்களிலிருந்தும் சொன்னாங்க இல்லையா, மின்ஹும் அது யாருன்னு கேட்டா, வஹுவ இப்லீசு, அது யாரு, இப்லீஸ் சொன்னா. வஹுவ இப்லீசு அது என்ன பண்ண, தஆ அழைத்தான், இலல் இபாதத்தி தன்னை வணங்குவதற்கு, நஃப்ஸஹு தன்னை மட்டும் வணங்குவதற்கு மக்களை அழைத்தான். வ அமர பிதாத்திஹா, வ அமர இன்னும் கட்டளை இட்டான் அந்த ஷைத்தான் இப்லீஸ், பிதாத்திஹா அவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கட்டளையிட்டான். ஃபஸாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம, ஃபஸாலிக எனவே அவன், நஜ்ஸீஹி நாங்கள் அவனுக்கு கொடுப்போம், ஜஹன்னம ஜஹன்னமை, கதாலிக்க இதே போன்று, கமா நஜ்ஸீஹி எவ்வாறு அவனுக்கு கொடுத்தோமோ அதே போன்று அர்த்தம். எவ்வாறு ஷைத்தான் இப்லீஸ் கொடுத்தோமோ அதே போன்று, நஜ்ஸி ஸாலிமீன்
அநியாயக்காரருக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தக்க பதிலடி கொடுப்போம், தண்டனை கொடுப்போம். இங்க ஜாலிமீன்னா யாருன்னு கேட்டா தஃப்சீர்ல முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டவுட் இருக்குதா இதுல? டவுட் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆயத்துல பாருங்க, ஒமை யகுல் இருக்கு இல்லையா? யகுல் அப்படி இருக்கா? யகுல் என்ன? இஸ்மா, ஃபேலா, ஹர்ஃபா? ஃபேல்னா ஃபேல மாதியா, முதாரியா, அம்ரா, நஹியா? ஃபேல மாதி. ஃபேல முதாரி என்ன வரும்? ஃபேல மாதி இல்ல, ஃபேல முதாரி. இது அத்தைனா வந்திருக்கா? யா வந்திருக்கா? யா வந்தனால ஃபேல முதாரி. அது ஃபேல மாதி என்ன தெரியலையா? ஃபேல மாதி என்ன? முதாரி என்ன வரும்? யகூலுன்னு வரும். யகூலுல வாவ் வருமா வராதா? யகூலுல வாவ் வரும். ஓகேயா? அப்ப எங்க போச்சு வாவுல? ஒமன்ல மண் ஜஸ்மு கொடுக்கும். ஜஸ்மு கொடுக்கறதுனால ஜஸ்மு கடைசி எழுத்துக்கு சுக்கூன் கொடுக்கும். கடைசி எழுத்து லாம்க்கு சுக்கூன் கொடுத்தா ஏற்கனவே லாம்க்கு முன்னாடி ஒரு வாவு இருக்குல்ல, யகூலுல லாம்க்கு முன்னாடி வாவு இருக்குதா? ஜசம் கொடுக்கும் பொழுது லாமும் ஜசம் ஆயிரும், வாவும் ஜசம் ஆயிரும். இல்திகாய சாக்கினை, இரண்டு சுக்கூனுள்ள எழுத்துக்கள் சேர்ந்துரும். அப்படிதானே? அப்படி சேரும் பொழுது இந்த வாவ் பலமானதா லாம் பலமானதான்னு கேட்டீங்கன்னா இந்த வாவ் அலிஃப் யா தான் பலகீனமானது. அரபியில வாவ் அலிஃப் யாவுக்கு அர்த்தம் ஒரே வார்த்தையில சொன்னா வாய் தான் பலகீனமானது. மனுஷனுக்கு வாயை வச்சு சும்மா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி வாய் பத்தியா வாவ் அலிஃப் யா, இந்த 3 எழுத்து மிகவும் பலகீனமானது. 2 சுக்கூன் ஒன்னா சேரும் போது பலகீனமான எழுத்து வாவ் போயிடும். அப்போ யகூலு என்ன ஆச்சுன்னா ஒமை யகுல் அப்படி ஆயிடுச்சு. சொன்னதாவது புரிஞ்சா? சரி, இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் போகலாம். ஏன்னா ஒரேடியா உங்களுடைய 2-3 மசூரா பார்த்தேன். ஒரேடியா நடத்தணும்னு சொன்னா அது உங்களுக்கு கஷ்டம், முதல்ல எனக்கு கஷ்டம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நடத்தலாம். டெய்லி டைம் சொல்லிடுவேனா இஷா கிட்ட, அதாவது உங்களுக்கு மாணவர்களுக்கு டைம் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க சொல்லிடுங்க. என்னைக்காவது இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். ஓகேயா? ஓகே, இன்னைக்கு இவ்வளவு தூரம் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டவுட் இருந்துச்சுன்னா இனிமே பார்த்தா டவுட் இருந்தாலும்